துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிலா சோழனை கூப்பிட்டதும் சோழன் வெளியே வராங்க. சோழன் வெளியே வந்ததும் ரொம்பவே பயங்கரமா சோழன் ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுங்க, எல்லாரும் எதுக்காக என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாங்க. உடனே நிலா காயத்ரி எல்லாம் வரல, காயத்ரி என்ன லூஸா வர்றதுக்குன்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் கிண்டல் பண்றாங்க. அவளுக்கு நல்லா புத்திமதி சொல்லிட்டு வந்திருக்க. ஏன் உனக்கு எந்த பையனும் வேற பையனே கிடைக்கலையா? சோழன் ஒரு ஃப்ராடு, அவரை நீ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. 2 வாரத்துல உனக்கு இப்படி காதல் எல்லாம் வருமான்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட நல்லா பேசிட்டு வந்திருக்கேன். இனி இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க, என்னை பொசசிவ் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நீங்க போயிட்டு தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிலா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. உடனே சோழன் டே பாண்டி, கேட்டியா நிலா என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டியா? என்கிட்ட எப்படி எல்லாம் பில்டப் பண்ணிட்டு போனா, கடைசியில பாத்தியா என் புருஷன் சொல்லிட்டு எனக்காக அவ சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கா. இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம் சொல்றாங்க? டே என்னடா அர்த்தம்? எந்த அர்த்தமும் கிடையாது, போடா, உனக்கு போறாம, அதனாலதானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சோழன் பேச கரெக்டா அந்த இடத்துக்கு நிலா சோழன் பேசின எல்லா விஷயமும் கேட்டுறாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க நைட்டு ஃப்ரீயான்னு சொல்றாங்க. ஆமாங்க, எப்போ வேணாலும் ஃப்ரீ தான், இப்பவும் ஃப்ரீயா? ஏன் இல்லை, ஒரு முக்கியமான விஷயமா ஒரு வெளியே போகணும் அதுதான் சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு இப்பவே போலாமன்றாங்க. நான் நைட்டு போலாம் தான் சொன்னதும் நிலா சோழன் 2 பேருமே போறாங்க. எங்க போறோம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. சாரிங்க, நான் காயத்ரி கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது, பழகி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டலாம். இப்ப நம்ம சோழன் சொல்றாங்க. நிலம் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் பொசசிவ் ஆகணும்னு நீங்க செய்யறதுதான் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது, அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நிலம் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அது எங்கன்னா பல்லவனுடைய அம்மா போன இடத்துல நிக்கிறாங்க. இப்ப சோழன் ஏங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம், என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல, நானும் பல்லவனும் காயத்ரியோட வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வந்தோமா, அப்ப ஒருத்தரை பார்த்தேன், அவங்க பல்லவனுடைய அம்மான்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சோழன். என்னங்க சொல்றீங்க, பல்லவனுடைய அம்மாவா? ஆமா, அவங்களதான் பார்த்தேன். ஆமா, இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. பாதி பேர் என்னுடைய அப்பா பல்லவனுடைய அம்மாவை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாதி பேர் அவங்க இந்த வீட்டுல இருக்க முடியாத, வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஒரு முறை ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போது அவங்கள பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன். எங்கடா பல்லவன் பார்த்துடுவானுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து இருந்தேன் தெரியுமான்றாங்க. பார்த்தா பார்க்கட்டும், இதுல போய் என்ன இருக்கு? இல்ல, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை பல்லவன் போயிட்டு பேசி பல்லவனுடைய மனசு அவங்க ஹர்ட் ஆகுற மாதிரி பேசிட்டா அதை பல்லவனால தாங்க முடியாது இல்லையா? எனக்கு என்னவோ அவங்க இங்க தான் இருக்காங்களோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன், இதுக்காக நீங்களாம் வருத்தப்படாதீங்க, விடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல, உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கணும், எதுக்காக அவங்க பையனை விட்டுட்டு இங்க வந்தாங்க, இது எல்லா விஷயமும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சரிங்க, பாத்துக்கலாம், இப்ப போகலாமான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. சரி, போகலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப உட்காந்து வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க பல்லவன் பாண்டி. அப்ப சேரன் வராங்க. டே என்னடா இது, யாரிடா பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க கொரியன் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மாறி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வானதி வீட்டுக்கு வராங்க. பாண்டி ஏய் என்ன இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்க, என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஃபோன் பண்ணா ஏன் பாண்டி எடுக்கலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்கறதுக்கு தான் அங்கிருந்து இங்க வந்தியா? ஃபோனெல்லாம் எடுக்கல, அதுக்காக நீ மெசேஜ் பண்ணிருக்கல, ஃபோன் பண்ணி எடுக்கலையா, மெசேஜ் பண்ண மட்டும் நான் எடுத்துருவேன்றாங்க. உடனே பல்லவன் அது வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னதும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாண்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தா என்ன, சொல்ல வேண்டிய பிரச்சனை இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், சொல்லக்கூடாத பிரச்சனையா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன பாண்டி, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவன், உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு பொண்டாட்டியாக போறவன், ஏன் எனக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாமான்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா வெளியே போகலாம், உன்னை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல விடுறேன், சைக்கிள்ல வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, வண்டியில பெட்ரோல் இல்லை, அதனாலதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்பதான் உங்ககிட்ட பேச வந்தேன், ஏன் பாண்டி என்ன துரத்துட்டே இருக்க, என்ன உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய கதை ஆரம்பிச்சதும் உடனே பாண்டி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நைட் டைம்ல வந்திருக்க, தனியே எவ்வளவு தைரியம் உனக்குன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. உடனே சேரன் எப்படி
எப்படிமா இருக்க வானதின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி குடிக்க உனக்கு டீ எடுத்துட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து போனதும் வா உன்னை எடுத்துட்டு போயிட்டு விட்டுறேன் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே சேரன் வந்து வாமா வந்து டீ குடிச்சிட்டு போவான்னு சொல்றாங்க. சரி டீ குடிச்சிட்டு போலான்னு சொல்லிட்டு இப்போ டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டு இருந்ததும் சரி வா உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் நான் போயிட்டு வானதியை விட்டுட்டு வந்துடுறேன். அவன் வந்து வண்டியில வரல சைக்கிளில் வந்திருக்கான்றாங்க. சரிடா சாப்பிட்றதுக்குள்ள வந்துடுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வானதியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம பாண்டி கிட்ட கேக்குறாங்க வானதி, ஏன் பாண்டி என்னை பார்த்தாவே அவாய்ட் பண்ற? முதல்ல என்கிட்ட அன்பா பாசமா பேசுவ, இப்ப அப்படி கூட பேச மாட்டேன்ற. உன்னை தேடி உனக்காக அன்பா பாசமா வந்தா கூட அதை கூட நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டேன்ற. என் குடும்பத்துல என்ன நடந்தாலும் ஒரு சின்ன விஷயம் நல்லது, ஒரு சின்ன விஷயம் கெட்டது, ஒரு சின்ன விஷயம் எனக்கு எதிராக நடக்குதுன்னா கூட எல்லா விஷயமும் உனக்கு ஷேர் பண்றேனே, அந்த மாதிரி நீ எனக்கு ஷேர் பண்ண மாட்டியா நல்லா சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரு நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன், எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுவேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் எவ்வளவு சமாளிச்சாலுமே நம்ம வானதிக்கு புரிஞ்சிருது. பாண்டியன் நம்ம கிட்ட இருந்து விலகி தான் போறான்ற விஷயத்த வானதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பாண்டியனை வானதி பக்கம் இழுக்கிறதுக்கு வானதி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.